ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி என்னோடய வெயிட்டு செக் பண்ணிடலாம். இப்போ மணி 8:15 வித்தர் கைன்ஸு. நான் முதல்ல எடுக்கிறது காலையில் வெறும் எம்டி ஸ்னோப்பில் தான். திசானுன்னா இது நான் ரெடி பண்ணுறது. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, நல்சீரகம் 1 ஸ்பூனு, எலுமிச்சை பழம் அரை, பாதி சித்திரம் பாதி எடுத்துக்கணும். இதை நான் நைட்டே கொதிக்க வச்சு இதில் ஃபுல்லாக போட்டு வச்சிட்டேன். இது 1 கப்பு எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்து நான் தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் குடிக்கணும். நான் கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர் குடிச்சிருவேன் முடிஞ்ச வரைக்கும். இது எனக்கு அளவுக்காக தான் இந்த பாட்டில் வச்சுருப்பேன். ஃப்ளாஸ்க்கு இது சுடு தண்ணியும் அப்படியே கருது, என்ன சூடு கொடுக்குறோமோ அதே சூடு கொடுக்கும். பசு தண்ணி அப்படியே இருக்கும். இது ஃபுல்லாக நான் ராம்ப்ளி பண்ணி வச்சுப்பேன். ஒன்று முடிஞ்சிட்டா திருப்பி இதுலேயே இன்னொரு தடவை இன்னும் 1 லிட்ரு ஃபுல் பண்ணிப்பேன். இப்போ முதல் 1 லிட்ரு ஃபுல் பண்ண போகிறேன். நான் சுடு தண்ணி தான் செய்வேன். மிதமான சூட்டில் சுடு தண்ணி தான் குடிக்கணும், பசு தண்ணி குடிக்கக்கூடாது. இது 1 லிட்ரு தண்ணி முதல்ல எடுத்துருக்கேன். இப்போ மணி வித்தர் பிஸ்னஸ் என்னுடைய முதல் ட்ரிங்க்ஸ் இது தான். இது நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. ஏன்னா எலுமிச்சை பழம் புழிஞ்சிருக்கிறதுனால காலையிலே வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். உடம்புக்கும் அந்த உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிற அந்த அசிட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மணி 9 ஆக போகுது. 8 மணிக்கு அந்த டிசான் டீ எடுத்தேன். இப்போ 9 மணிக்கு ஒரு பிளாக் காஃபி, அது கூட ஒரே ஒரு கட்டி சர்க்கரை. நிறைய சர்க்கரை போடாமல் குடித்தா ரொம்ப நல்லது. ஆனால் என்னால் குடிக்க முடியாது, அதனால் ஒரே ஒரு சர்க்கரை அதில் சேர்த்துக்கிறேன். சீக்கிரம் இப்போ மணி 10 ஆகுது. இப்போ 10 மணிக்கு ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் எடுத்துக்கிறேன், கோதுமை. இது வெறும் தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிச்சு எடுத்துங்க. நீங்கள் சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நான் இப்போ இது கூட கொஞ்சோண்டு கருப்பட்டி வெல்லம் சேர்க்குறேன். இல்லை உங்கள்கிட்ட சிகப்பு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி போட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, இரும்பு சத்தம் உங்களுக்கு. அதனால் நான் ஒரே ஒரு குய போட்டுக்கிறேன். இது 10 மணிக்கு. மணி இப்போ 2 ஆகுது. என்னுடைய லஞ்ச் எடுக்கிற டைமு. இன்றைக்கி 4 இட்லி, ஒரு துண்டு மீன், பாவக்காய் கொஞ்சோண்டு மீன் குழம்பு, மாங்காய் மட்டும் போட்டு, டொமாட்டோ சிரிசி. இந்த காந்திட்டே தான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ மணி 5 ஆகுது. சாயந்தரம் நான் கருப்பு கொண்டக்கடலை அவிச்சு அதை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். எண்ணெய் சும்மா லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி தாளிச்சிருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை. இது கூட நான் காலையில் குடித்தேன்னா அந்த திசான் அந்த டீ 1 கப் குடிக்க போகிறேன். இப்போ மணி 6 மணிக்கு நான் இந்த காலையில் எடுத்தேன்னா அதே திசான் இப்போ எடுத்துக்கிறேன்.
அடுத்து 7 மணிக்கு லைட்டாக ஒரு டின்னர். நான் இது திசான் குடிச்சிட்டு இப்போ வாக்கிங் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி கிளைமேட்டு இங்கே சூப்பராக இருக்குது. இப்போ மணி 7 ஆக போகுது. நான் நைட்டு டின்னர் வந்து இன்றைக்கி வெறும் 4 இட்லியும் அது தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு குழம்பு, இது மட்டும்தான். இதோட நான் ஒரு கப்பு ஃபுல்லாக பெரிய கப்பில் சுடு தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி என்னுடைய நாளை ஃபுல் டேயை ஃபினிஷிங் பண்ணுறேன். இந்த நாள் எனக்கு இனிதான் முடிஞ்சிச்சு. 3ஆவது நாள் நாளைக்கு சந்திப்போம். பாய்.